السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1446 ஷாபான் மாதம் 15ஆம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷேக் இமாம் ஹாலித் அல் முஹன்னா அவர்கள் பாவ மன்னிப்பு பெறும் வழிமுறைகள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை எல்லா நேரத்திலும் தக்வா செய்து கொள்ளுங்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களின் தந்தையான, மனித குலத்தின் தந்தையான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களது மனைவியையும் படைத்து அவர்கள் இருவருக்கும் அல்லாஹ்வை பற்றிய அறிவை படைத்தவனான அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், வணங்கப்படக்கூடிய ஒருவன் இருக்கிறான், அவன்தான் நேசம் கொள்வதற்கு தகுதியானவன், பணிவு செலுத்துவதற்கும் தகுதியானவன், அவனை தவிர வேறு யாரும் அந்த வணக்கத்துக்கோ அளவு கடந்த அன்பு செலுத்துவதற்கோ தகுதியற்றவர்கள் என்பதை அவ்விருவருக்கும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறாக படைக்கப்பட்டவனுக்கு தான் வணக்கம் செலுத்த வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், பணிவு செலுத்த வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்த அல்லாஹ் அவர்கள் இருவருக்கும் அவர்களுடைய சந்ததியினர்களுக்கும் சில கடமைகளை பொறுப்பாக்கி இருக்கின்றான். சில ஏவல்களையும் சில தடைகளையும் கெடுதிகளையும் நல்லவைகளையும், இவ்வாறு நல்லவைகளை எடுத்து நடக்க வேண்டும், கெட்டவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆத்மாக்களை படைத்து அவைகளை சமப்படுத்திய அல்லாஹ்வே தூய்மையானவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த படைப்பினத்திலே அல்லாஹு தஆலா உசும்புதல்களையும் நாட்டங்களையும் எண்ணங்களையும் கவலைகளையும் அன்பையும் கோபத்தையும் மாற்றத்தையும் தாக்கத்தையும் அந்த ஆத்மாவிலே அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். அனைத்து அடியார்களுடைய உள்ளங்களையும் அணுவணுவாக அறிந்தவனாக, துல்லியமாக அறியக்கூடியவனாக இருக்கிறான். மனிதன் இயற்கையிலே நன்மை செய்வதன்பால் படைக்கப்பட்டிருக்கின்றான். அவன் நன்மையை தான் நாடுவான், கெட்டவைகளை அவன் நாடமாட்டான். இருந்தாலும் எப்போது அவன் நேர்வழியை விட்டு தடம் புரளுகிறானோ அந்த நேரத்திலே அவன் பாவத்தின் பக்கம் மூழ்வதற்கான ஒரு வாய்ப்பு அங்கே ஏற்படுகிறது. பொதுவாக ஆத்மாக்கள் என்பது வழிபடுவதின் பால் தான் முன்னேறி செல்லும், பாவத்தை விட்டு பின்னோக்கி செல்லும், நன்மைகளை ஆதரவு வைக்கும், கெடுதிகளை அது வெறுக்கும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே ரஹ்மான், அனைவருக்கும் அருளாளனாக இருக்கிறான். மறுமையிலே ரஹீம், அங்கே முஃமின்களுக்கு மாத்திரம் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான். அஃபூவன், மன்னிக்க கூடியவன், கஃபூரன், தவ்வாபன், ஹலீமன், பாவங்களை எல்லாம் அடியார்களுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பினங்களை படைத்து அவனது ஏடிலே அரிசுக்கு மேலால் இருக்கக்கூடிய அந்த ஏடிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எழுதி வைத்து விட்டான். இன்ன ரஹ்மதி, நிச்சயமாக எனது அருள் கருணை என்பது எனது கோபத்தை மிஞ்சிவிடும், முந்திவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதி வைத்திருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அந்த விசாலமான அருள், அந்த கோபத்தை மிஞ்சக்கூடிய
மிகைக்கக்கூடிய அந்த அருள் என்பது படைப்பினங்களிடத்திலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. வானங்கள், பூமியில், அதே போன்று உலகம், மறுமையில் எல்லாம் அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அல்லாஹ் அருளாளன், கருணையாளன் என்ற அந்த அருள் மனிதர்களிடத்திலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதில் ஒன்றுதான் அவன் மன்னிக்க கூடியவன். அல்லாஹை ஏற்றுக்கொண்டு அவனை ஏகத்துவம் ஓர்மைப்படுத்தக்கூடியவர்களை அல்லாஹ் நாடியவர்களை மன்னிக்கின்றான். அவனது பெரும் கருளால், விசாலமான மன்னிக்கும் திறனால் அடியார்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றான். இதன் காரணமாக அல்லாஹ் தனக்கென கஃபூர், கஃபார், காஃபிர் என்றெல்லாம் தனக்குத்தானே அல்லாஹ் பெயர் வைத்திருக்கிறான். மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை வழங்கக்கூடியவன் போன்ற இந்த பெரும் விசாலமான பொருளை கொண்ட பெயர்களை எல்லாம் தனக்குத்தானே வைத்திருக்கிறான். அன்பார்ந்தர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான், அவர்களுடைய குறைகளை மறைக்கின்றான். உலகத்திலும் மறுமையிலும் அவர்கள் மக்கள் மன்றத்திலே தலை குனிந்து விடக்கூடாது, அவருடைய கௌரவம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தனது கருணையால் அந்த பாவங்களை எல்லாம் மறைத்து வைக்கின்றான். அந்த பாவங்களை எல்லாம் சில வேளை அழித்து விடுவான். அவைகளை மக்களுக்கு தெரியாமல் மறைத்து கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவான். அதே போன்று அவர்கள் செய்த அந்த குற்றத்துக்கு, பாவத்துக்கு தண்டனைகள் வழங்காமல் அதனை கூட மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். ஆனால் எப்போது அந்த பாவங்கள், அடியார்கள் செய்யக்கூடிய அந்த துரோகங்கள் அதாவது இணை வைப்பை செய்யக்கூடிய ஒன்றாக, அல்லது இறை நிராகரிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்றால் அவைகளை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல் குர்ஆன் கூறுகிறது, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான பாவங்களையும் அவன் மன்னிப்பான், ஆனால் இணை வைத்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தர்களே, அதே போன்றுதான் தொடராக இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லதீன கஃபரு வ ظلموا லம் யகுனில்லாஹு லியக்ஃபிர லஹும் வலா லியஹ்தியஹும் தரீகா. அதாவது இணை வைத்து அநியாயம் செய்து, அதாவது ஷிர்க் வைத்து குஃபுரிலே மாட்டிக்கொண்டவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான், பாவங்களை மன்னிக்க மாட்டான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நாட்டத்தின் பிரகாரம் அவன் அடியார்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகிறான். பாவம் செய்துவிட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோரும் போது அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பை அவனது கருணையால் வாரி வழங்கி கொண்டிருக்கிறான். அதுதான் அல் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பாக இருக்கிறது. பாவ மன்னிப்பின் அடிப்படை மூலதனமாக, அஸ்திவாரமாக இருப்பது இந்த இஸ்திக்ஃபாராக இருக்கிறது. இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு இருக்கின்ற போது அல்லாஹுடைய அன்பையும் பாவ மன்னிப்பையும் ஈட்டித் தரக்கூடிய ஒன்றாக இந்த இஸ்திக்ஃபார் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே ஏகத்துவத்தை, தௌஹீதை அறிந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்ற அறிவு இருக்கின்ற போதுதான் அந்த ஒருவன் என்னை மன்னிப்பான் என்ற விளக்கமும் தெளிவும் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அல் குர்ஆன் கூறுகிறது, ஃபஅலம், அறிந்து கொள்ளுங்கள், அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அவன் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு வஸ்தக்ஃபிர் லிதம்பிக, உனது பாவத்துக்கு இஸ்திக்ஃபார் செய்வாயாக என்று அல் குர்ஆன் கட்டளையிடுகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த இஸ்திக்ஃபாரை தனது வாழ்விலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எந்த அளவு பேணி இருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களிலே நான் பார்க்கின்றோம். அடியார்களிலே அல்லாஹ்வை மிகவும் அஞ்சக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருக்கிறார்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு இடத்திலே 100 விடுத்தங்கள் பாவ மன்னிப்பு கூறுவதாக அல் குர்ஆன் கூறுகிறது, அல் ஹதீஸ் கூறுகிறது. அவர்கள் கூறுவார்கள், ரப்பிக்ஃபிர்லி வ துப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம், என்னை மன்னிப்பாயாக, எனதுக்கு தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக, நீதான் மன்னிக்க கூடியவன், பாவங்களை போக்கக்கூடியவன் என்று அவர்கள் 100 விடுத்தங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் கூறுகின்ற போது, அதாவது ஒரு நாளைக்கு 70 விடுத்தங்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, 100 விடுத்தம், 70 விடுத்தம், ஒரு நாளைக்கு மிகவும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌபா செய்வார்கள் என்றால், இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்றால், அது எத்துணை மகத்துவமானதாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த இஸ்திக்ஃபாருடைய பெருமதியின் காரணமாக, மகிமையின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களான முஃமின்களுக்கு பாவ மன்னிப்பு கோருமாறு மலக்குமார்களை அல்லாஹ் வேண்டுவான். அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ வ மன் ஹவுலஹு, அதாவது அர்ஷை சுமந்திருக்கக்கூடியவர்களும் அதற்கு சூழால் இருக்கக்கூடியவர்களும் அல்லாஹ்வை புகழ்ந்து அவற்றை ஈமான் கொண்டவர்களுக்காக, இறை விசுவாசிகளுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்களாக வானவர்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். فاغفر للذين تابوا واتبعوا سبيلك وقهم عذاب الجحيم. இவ்வாறு வானவர்கள் முஃமின்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் வானவர்கள் எல்லாம் ஒரு மஜ்லிஸிலே இருக்கின்ற போது யார் நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார்களோ அவர்களுக்கு யா அல்லாஹ் அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, அவர்களுக்கு அருள் புரிவாயாக, பாவத்தை மன்னிப்பாயாக என்று அவர்களுக்கு பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக வானவர்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இதன் காரணமாகத்தான், இந்த இஸ்திக்ஃபாருடைய மகிமையின் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் காலையிலே எழும்பி இரவிலே படுக்கின்ற போது தௌபாவுடன், பாவ மன்னிப்புடன் அவன் இரவை சந்திக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மார்க்கமாக ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த முத்தகீன்களான அடியார்கள், அந்த சுவர்க்கத்தை விரும்பக்கூடிய, சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை பற்றி அல் குர்ஆன் கூறுகிறது, கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வபில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன், இரவிலே நின்று வணங்குவார்கள், அதிகாலை பொழுதிலே இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்று அவர்களுடைய பெருமதிகளை அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு வாழ்வின் கடைசி சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் கட்டளையிடுகிறான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு, அதாவது அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்து விட்டால், வரஅய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, மார்க்கத்திலே மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை கண்டால் அந்த நேரத்திலே அல்லாஹ் கட்டளையிடுகிறான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உனது ரப்புடைய புகழின் மூலமாக அவனை துதித்து வஸ்தக்ஃபிருஹு, அவரிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்வாயாக, பாவ மன்னிப்பு கோருவாயாக, இன்னஹு கான தவ்வாபா, அவன் மன்னிக்க கூடியவன் என்று நபியவர்களின் வாழ்வின் கடைசி சந்தர்ப்பத்திலே இஸ்திக்ஃபாரை அல்லாஹ் அவர்களுக்கு ஏவி இருக்கிறான் என்பதை நாம் காணலாம். எனவே வாழ்வின் கடைசி நேரத்திலே இந்த வார்த்தைகள் அமைகின்ற போதும் எவ்வளவு பெருமதியானதாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தங்களது வாழ்வின் கடைசி நொடுப்பொழுதிலே அவர்கள் அல்லாஹ் மக்ஃபிர்லி வர்ஹம்னி, என்னை மன்னிப்பாயாக, எனக்கு அருள் புரிவாயாக, ஓ அல்ஹக்னி பிர்ரஃபீகில் ஆலா, உயர்ந்த அந்த தோழனிடத்திலே என்னை சேர்த்து விடுவாயாக என்று கடைசி நேரத்திலே பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே இஸ்திக்ஃபாருடைய சிறப்பு, ஒரு அடியான் இஸ்திக்ஃபாரின் பக்கம், தன்னை படைத்தவனின் பக்கம் எந்த அளவுக்கு தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இதனூடாக புரிந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதன் காரணமாகத்தான் தனது சமுதாயம் ஆரம்பத்திலும் கடைசியிலும் எல்லா நிலையிலும் இஸ்திக்ஃபாருடன் பயணிக்க வேண்டும் என்பதை கற்றுத் தந்திருக்கிறார்கள். சையதுல் இஸ்திக்ஃபார், காலை மாலையிலே ஓதக்கூடிய நபி அவர்கள் கற்றுத்தந்த அந்த பாவ மன்னிப்பின் பாவ மன்னிப்பின் முதன்மையாக இருக்கக்கூடிய அந்த சையதுல் இஸ்திக்ஃபார் கூட காலையிலும் மாலையிலும் கேட்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதுதான் அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இந்த திக்ரை நாம் பாடமிட்டு மரணமிட்டு காலை மாலையிலே ஓதி வர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த துஆவின் மூலமாக, இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு கட்டாயமான ஒன்றாக ஆக்கி வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவைகளை எல்லாம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும். அவனுடைய படைத்து பரிபாலித்தல், அவனை வணக்கத்துக்கு தகுதியானவன் என்பதை ஒருமைப்படுத்துவதோடு
அவனுக்கு நாம் அடியார்கள் என்பதை முறையாக அவனுக்கு அடிமைத்துவத்தை செலுத்தி அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை ஏற்றுக்கொண்டு எம்மால் ஏற்படக்கூடிய பாவங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னால் தவறு நிகழ்ந்து விட்டது, நான் பாவம் செய்து விட்டேன் என்பதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை நாடி தேட்டமுடையவனாக தேவையுடையவனாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே பாவத்தை மன்னிப்பதற்கு, பாவ விமோசனம் கொடுப்பதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன்தான் மன்னிக்க கூடியவன், அவன் மாத்திரம்தான் மன்னிப்புக்கு சொந்தக்காரன் என்பதை உணர்ந்து அவனிடத்திலே அதிகமாக தௌபா செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதாவது இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடத்திலே கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு துஆதான் அதாவது அல்லாஹும்ம இன்னி ظلمت நஃப்ஸி ظுல்மன் கஸீரா, நான் நிச்சயமாக யா அல்லாஹ் எனக்குத்தானே அதிகமாக அநியாயம் செய்து கொண்டேன். வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த, பாவங்களை மன்னிப்பதற்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தம் மின் இந்திக வர்ஹம்னி, உன்னிடத்திலிருந்து மன்னிப்பையும் அருளையும் தருவாயாக. இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம், நீ மன்னிக்க கூடியவன், அருள் புரியக்கூடியவன் என்று நபி அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த இஸ்திக்ஃபார் என்பது நமக்கு எத்தனையோ பல விடயங்களை கற்றுத் தருகிறது. எனவே நாம் முதலாவது நம்ம பாவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தங்களுக்கு தானே அநியாயம் இழைத்துக் கொண்டால் அவைகளை ஏற்றுக்கொண்டு படைத்தவரிடத்திலே மீளுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். பாவத்தை அவன் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே மண்டியிடுகின்ற போதும் மன்னிப்பு கேட்கின்ற போதும் அல்லாஹ் அவைகளை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, எனவே ஒவ்வொரு பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மனிதனும் தனது பாவங்களை அல்லாஹ்விடத்திலே முன்வைக்க வேண்டும். தனது பாவத்துக்காக தன்னை வருத்திக் கொள்ள வேண்டும். என்னால் தவறு ஏற்பட்டு விட்டது என்று தன்னைத்தானே நொந்து கொள்ள வேண்டும். இதற்கு பின்னால் அந்த பாவத்தின் பக்கம் மீள மாட்டேன், இதனை மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் தான், அவன் எனது பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடனும் ஆசையுடனும் அந்த தௌபாவின் பக்கம் செல்ல வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எப்போது இந்த தௌஹீதும் இஸ்திக்ஃபாரும் சேர்ந்து விடுகிறதோ, அந்த ஏகத்துவமும் பாவ மன்னிப்பும் எப்போது இணைந்து விடுகிறதோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு அவனது பாவத்தை மன்னித்து வாழ்விலே மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த இஸ்திக்ஃபார் என்பது ஒவ்வொரு அடியானுக்கும் எந்த அளவு தேவை இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். வாழ்விலே எத்தனையோ பாவங்கள் ஏற்படுகிறது. எனவே இந்த பாவங்களை அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே பரம் சாட்டி பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உறுதியான எண்ணத்துடன் பாவங்களை மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் தான் என்பதை தெரிந்ததற்கு பின்னால் பாவம் நிகழ்ந்து விட்டால் அதற்கு பின்னால் நாம் நன்மையான விடயங்களை செய்ய வேண்டும். எம்மால் ஏற்பட்ட குறைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக என்னென்ன விடயங்களை எல்லாம் நாம் நிறைவேற்ற வேண்டுமோ அவைகளை விட்டுவிட்டால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீண்டு அந்த செயல்களை செய்து அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருகின்ற போதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவங்களை மன்னித்து அவனுடைய கரைகளை எல்லாம் மறைத்து விடக்கூடியவனாக இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, எனவே யாரெல்லாம் இந்த அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு கஃபூர், அல்லாஹ் அருளாளன் என்பதை உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக் கொள்வதற்கு மிகவும் இலகுவானதாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை மன்னிக்க கூடியவன் அருளாளன் என்று கிட்டத்தட்ட 70 இடங்களிலே கூறியிருப்பதை நாம் பார்க்கலாம். அதாவது எப்போது கஃபூர் மன்னிக்க கூடியவன் என்று வருகிறதோ அதற்கு பின்னால் ரஹீம் அருள் புரியக்கூடியவன் என்று இவ்வாறு இணைத்து கூறியிருப்பதை நாம் காணலாம். எனவே இந்த இஸ்திக்ஃபார் என்பது, பாவ மன்னிப்பு என்பது அல்லாஹ்வுடைய அருளை ஈட்டித் தரக்கூடிய, அல்லாஹ்வுடைய அருளை கட்டாயப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த இஸ்திக்ஃபார் என்பது அவனுடைய பாவங்களை மன்னித்து அந்த பாவங்களை நன்மைகளாக மாற்றி அவனது வாழ்விலே ஒளியையும் அல்லாஹ்வுடைய அன்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்துவதோடு பாவத்தை வெறுத்து அதனை விட்டு ஒதுங்கக்கூடிய ஒரு நிலையை இஸ்திக்ஃபார் ஏற்படும். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவன்தான் மன்னிக்க கூடியவன், தான் செய்த பாவத்தை தானாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதனை மன்னிப்பதற்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த உறுதியான நம்பிக்கையுடன் பயணிக்கின்ற போதும் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அவைகள் நன்மைகளாக மாற்றப்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூக கூட்டத்தினருக்கு தூதராக அனுப்பப்பட்டார்கள். அவர்களிடத்தில் அவர்கள் கூறினார்கள்,
அனி அபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று கூறினார்கள். அவர்களோ கருத்து முரண்பட்டு கொண்டு வேற்றுமை பட்டுக் கொண்டார்கள். அப்போது நபி அவர்கள் கூறினார்கள், யா கௌமி லிம தஸ்தஅஜிலூன பிஸ்ஸய்யிஅத்தி கப்லல் ஹஸனா, நன்மையை விட்டுவிட்டு பாவம் செய்வதற்கு ஏன் அவசரப்பட்டுக் கொள்கிறீர்கள்? லௌலா தஸ்தக்ஃபிரூனல்லாஹ் லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு செய்ய வேண்டாமா? அவ்வாறு செய்தால் அல்லாஹ் அருள் புரிவான், நீங்கள் அருள் புரியப்பட்டவர்களா மாறலாம் என்று அந்த கூட்டத்தினர்களுக்கு நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உபதேசம் செய்ததை அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே இஸ்திக்ஃபார் என்பது, பாவ மன்னிப்பு என்பது, தௌபா என்பது நன்மைகளில் மிகவும் பிரதானமான ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹுக்கு வழிபடுவதில் மிகவும் பிரதானமான ஒரு வழிபாடாக இருக்கிறது. அடியார் இதனூடாக மிகவும் பெருமதியான கூலிகளை பெற்றுக் கொள்வார்கள். அவர்களுக்கு வரக்கூடிய கெட்டவைகளை விட்டும் இந்த தௌபாவின் மூலமாக பாதுகாப்பு பெறுவார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்விலே எத்துணை தடவைகள் தௌபா செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற போது அது எமக்கு ஒரு உருக்கமான ஒரு உபதேசத்தையும் உருக்கமான அறிவுரையையும் கூறிக்கொண்டே இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது எம்மிடத்திலே இரண்டு அதாவது பாதுகாப்பான விடயங்கள் இருந்தன. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள். இரண்டாவது, இஸ்திக்ஃபார் இருந்தது. இந்த இரண்டும் எம்மை பாதுகாக்கக்கூடிய விடயங்களாக இருந்தது. நபி அவர்கள் சென்று விட்டார்கள், ஆனால் இஸ்திக்ஃபார் இருக்கிறது, பாவ மன்னிப்பு என்பது இருக்கிறது, இது எம்மை பாதுகாக்கும் என்று இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, எனவே இஸ்திக்ஃபார் என்பது அதிகமான பரக்கத்துக்களை பெற்றுக் கொள்வதற்கும், அல்லாஹ்வுடைய அருளை அடைந்து கொள்வதற்கும், கவலைகள் நீங்குவதற்கும் இந்த இஸ்திக்ஃபார் ஒரு காரணமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, கவலைகளும் நெருக்குதல்களும் சோதனைகளும் வருவதற்கு நமது பாவங்கள் ஒரு காரணமாக இருக்கிறது. இவைகளை போக்குவதற்கு இஸ்திக்ஃபார் ஒரு காரணமாக இருக்கிறது. விடுதலை பெறுவதற்கும், கெட்ட நிலையிலிருந்து மாற்றம் பெறுவதற்கும், விமோசனம் பெறுவதற்கும், ஆரோக்கியமாக இருப்பதற்கும், வாழ்வாதாரத்தை, உணவை பெற்றுக் கொள்வதற்கும் அந்த இஸ்திக்ஃபார் ஒரு காரணமாக இருக்கிறது. அல் குர்ஆன் கூறுகிறது, ஃபகுல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, அந்த மக்களுக்கு நான் கூறினேன், அதாவது பாவ மன்னிப்பு, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கோருங்கள், நிச்சயமாக பாவங்களை மன்னிக்க கூடியவன். அதே போன்று யுர்சிலி ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, வானத்திலிருந்து தொடர் மழைகளை அல்லாஹு தஆலா அனுப்பி வைப்பான், உங்களுக்கு செல்வங்களையும் ஆண் குழந்தைகளையும் தோட்டம் துறவுகளையும் நதிகளையும் அல்லாஹ் விசாலமாக்கி தருவான் என்று இஸ்திக்ஃபாரை கோடிட்டு அல் குர்ஆன் இஸ்திக்ஃபாருடைய பயன்பாடுகளாக இவைகளை கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே ஒவ்வொரு மனிதனிடத்திலும் பாவ மன்னிப்பு என்பது வேண்டப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும். எனவே இந்த நமது இஸ்திக்ஃபார்கள், பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சில காரணங்கள் எம்மிடத்திலிருந்து அந்த மக்ஃபிரத்தை கட்டாயமாக்கக்கூடிய நல்ல செயல்கள் எம்மிடத்திலிருந்து ஏற்பட வேண்டும். சாலிஹான செயல்கள் எம்மிடத்திலிருந்து ஏற்பட வேண்டும். அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவார்கள். மூஜிபாத்தி ரஹ்மத்தி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கட்டாயமாக்கக்கூடிய விடயத்தையும், அந்த மன்னிப்பு உறுதியானது என்ற நிலையையும் அவர்கள் கேட்பார்கள். அவைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய விடயங்கள் ஒன்றுதான், எம்மிலிருந்து நல்ல செயல்கள் ஏற்பட வேண்டும், நல்ல வழிபாடுதல்கள் ஏற்பட வேண்டும், நற்செயல்கள் ஏற்பட வேண்டும். இவ்வாறு ஏற்படும் என்றால் அது அந்த மனிதனுடைய பாவ மன்னிப்புக்கும், அவனுடைய தௌபா உண்மையானது என்பதற்கும், அவன் விமோசனம் பெறுவதற்கும் இந்த தெளிவான அவனுடைய அந்த நடைமுறைகள், நல்ல செயல்களை செய்வது, அல்லாஹ்விடத்திலே நற்செயல்களை முற்படுத்துவதெல்லாம் ஒரு காரணமாக, பாவ மன்னிப்புக்கு ஒரு காரணமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, எனவே இஸ்திக்ஃபார் என்பது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது, பெரும் வணக்கமாக இருக்கிறது, நன்மைகளை ஈட்டித் தரக்கூடிய விடயமாக இருக்கிறது. எனவே வாழ்விலே சதாவும் பாவங்களை செய்யக்கூடிய நாம் பாவத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து, நீதான் மன்னிக்க கூடியவன், நீதான் விமோசனம் தரக்கூடியவன் என்ற அந்த உறுதியான எண்ணத்துடன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக் கொள்வதற்கு